அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் வருது, எப்படி இருக்கு? நடுவில் விடுதலை பாகம் 2 வந்ததே சார். என்ன சார் நீங்கள் எவ்வளோ பெரிய படம் சார் அது? மன்னிச்சுக்கோங்க சார். நான் நடித்து நான் ரொம்ப பெருமைப்படுற படம் சார். எனக்கு வந்து ஓகே சார். சக்தி சார் ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும், விடுதலை 2 இருக்கட்டும், அதெல்லாம் வந்து என்னைக்காவது இப்போ வாழ்நாளில் கிடைக்கிற பாக்கியம் சில படங்கள் வந்து. ஸோ அதனால் அது எப்படி ரொம்ப நன்றி. சொல்லுங்கள் சார். ஓகே சார். இந்த 2 வெற்றி படத்துக்கு அப்புறம் வரக்கூடிய படம் எப்படி இருக்கு மனநிலை? சார் இது ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் சார். அந்த படம் ஜாலியாக இருக்கும், வந்து சிரிச்சிட்டே இருக்கலாம், ஆக்ஷன் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது. இது எல்லா நாளும் போல் எல்லா நாளும் சாதாரணமாக தொடங்குறதில்ல. சில நாள் உங்கள் மேலே ஏதாவது ஒரு சேலஞ்சை வைக்கும். அது அந்த மாதிரி ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு சேலஞ்சை வச்சு அவனை திருப்பி போடுது. சில சமயம் பொறுத்து போயிடுவோம், சில சமயம் நமக்கு பொங்கி எழணும்னு தோணும். சரி ஓகே, எவ்வளோ நாள்லாம் பொறுத்து பொங்கி எழலான்னு தோணும். அது அந்த மாதிரி எவனோ ஒருத்தனுடைய ஒரு ரியாக்ஷன் கூட வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நடக்கிறது தான் கதை. அது அவ்வளோதான் சார். ஸோ எனக்கு ஏஸ் வரதில் ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். விஜய் சேதுபதி சார். சரிங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார். இங்கே பேசுகிறப்போ சொன்னீங்க படத்தை ரிலேட்டட் தான் கேள்வி. எனக்கு சில பேரை பார்த்தா வந்து ரொம்ப பிடிக்கும், சில பேரை பார்த்தா ஏன்னே தெரியாது, நல்லவங்கள கூட அவங்க இருக்கலாம், பிடிக்காது அப்படின்னீங்க. நிச்சயமாக நிஜத்தில் அதை சொல்ல மாட்டீங்க இங்கே யாரை பிடிக்காதுங்கிறத. ஆனால் இந்த படத்தில் உங்களுக்கு யாரை பிடிக்கல கேரக்டரா? இந்த படத்தில் உங்கள் கூட நடித்த கேரக்டராக யாரை பிடிக்கல? எதுக்கு இது கதை சார்? இப்போ நான் ஒரு கவிதை சொன்னேன் சார், ரூமியோ அவரோட கவிதை சொன்ன மாதிரி. அதாவது சப்போஸ் இஃப் தேர் இஸ் நோ வில்லன், ஹீரோவுக்கு ஹீரோ யாருன்னு தெரியாது சார். அதனால் வந்து அவரை பிடிக்கலாம் எப்படி சொல்கிறதுனா, அவினாஷியோ நம்ம ரொமான்டிக் வில்லனையோ எப்படி பிடிக்கலன்னு எப்படி சொல்கிறது? அதனால் வந்து அவர்கள் இருக்கிறது தான் கதையை நகர்த்திட்டு போகுது. நம்ம வாழ்க்கையில் அதானே சார், பிரச்சனைகள் தானே சார் வாழ்க்கை நகர்த்துது. அதுக்கு ஸோ அதனால் பிடிக்கலன்னு அப்படி யாரும் இல்லை சார். அது மாதிரி உங்கள் 2 பேருக்குமே டைரக்டருக்கும் உங்களுக்குமான கேள்வி இது சார். இந்த ஏசுங்கிறது சீட்டாட்டத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த காடும் இதுதான், ஆனால் ஒன்றுமே இல்லாத காடும் இதுதான். படத்தில் அந்த மாதிரி கேரக்டராக நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஆமாம் சார், ஒன்றுமே இல்லை, அந்த ஒரு ஆள் முக்கியமான ஆளாக மாறுறான் சார். டைரக்ட் சார். சார் கேட்கல சார், ஒரு நிமிஷம் சார். ஆமாம் சார், அவர் பதிலாக தான் சார். ஏன்னா அவர் கதாபாத்திரம் அவர் எழுந்து தான் நான் நடிச்சிருக்கேன். அதனால் வந்து இந்த சார்